எல்லாத்த விட முக்கியம் இங்க பாருங்க, நான் அல்லக்காது குத்தி இருக்கேன். அதெல்லாம் எப்படி அல்லக்காது குத்துனது, அதுக்கு நான் அழுதது அப்பதான் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி. இது அங்க பாக்குறப்ப பார்த்தா பெரிய ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சு, இங்க வந்து போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு ரொம்ப குட்டியா இருக்குன்னா கடன் வாங்க வந்திருக்கிறோம், லோன் வாங்க தான் வந்திருக்கோம். தான் அந்த பேங்க் தான். பழைய பொருளெல்லாம் 11,500க்கு போச்சு. புதுசு பில்லு என்கிட்ட கொடுக்கு. எங்கே வர இந்த ட்ரெஸ் வேண்டாம் உனக்கு. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. அதாவது என்னன்னா, பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருது, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவளுக்காக நிறைய சின்ன சின்ன திங்ஸ் நிறைய எடுத்திருக்கோம், நிறைய திங்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாத்த விட முக்கியம் பாருங்க, நல்ல காது குத்தி இருக்கேன். அதெல்லாம் எப்படி அல்லக்காது குத்துனது, அதுக்கு நான் அழுதது. அப்புறம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, இவர் சம்பந்தப்பட்டது. அது வீடியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடுவில் தெரியும். வீடியோல பாருங்க, எனக்கே சிரிப்பா வருது. நானே அதை எதிர்பார்க்கல, எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. அது என்னன்னு சொல்லி வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு வலையில செயினெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, வெளியில எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்திருக்கோம். எல்லா விளாக்குமே இதுல ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஒண்ணு சரிங்க, ஆல்ரெடி பாப்பாவோட ட்ரெஸ் வீடியோ போட்டோம். கை கொஞ்சம் நீட்டு ஆல்ரெடி பாப்பாவோட ட்ரெஸ் வீடியோ ஒன்று நான் போஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் அதில் போய் பாருங்க. நான் அதுல என்ன ட்ரெஸ் எடுத்துருவாங்க நான் காட்டுறதுக்குள்ள இவர் வீடியோ கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் அந்த ட்ரெஸ் ஆட் பண்ணி என்னால வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி. இது அங்க பாக்குறப்ப பார்த்தா பெரிய ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சு, இங்க வந்து போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் நான் அடிக்கடி போட மாட்டேன், வச்சிருந்து போடுற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால இது நம்ம வச்சிருந்து போட முடியாதனால இதை நம்ம ரிட்டர்ன் போட போறோம். அந்த விளாக்ல வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுத்து காட்டிட்டு, ஆனா என்ன ட்ரெஸ்ன்னு காட்டல. இதுலதான் ட்ரெஸ் காட்டலாம் நினைச்சேன். கடைசியா பார்த்தா இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு பத்தல. சோ அதனால இப்ப ட்ரெஸ் மாத்த போறோம். அதை விட முக்கியமான பாப்பாவே நம்ம கூட்டிட்டு போறோம். ஏன்னா நம்ம விட்டுட்டு போனாதான் ட்ரெஸ் அளவு மாறுது. அன்னைக்கு விட்டுட்டு தான் போயிட்டு, சோ இன்னைக்கு பாப்பாவே கூட்டிட்டு போறேன். பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம், பாப்பாவுக்கு என்ன வளையல் எடுத்திருக்கோம், என்ன செயின் எடுத்திருக்கோம், அப்புறம் நான் அல்லக்காதுக்கு தரப்ப என்ன ஃபீல் பண்ணேன், வேற என்ன எடுத்தோம். இதுல இடையில ஒரு லோன் ஒன்று வாங்கியிருப்போம், அது வாங்கினது. இந்த மாதிரி நிறைய வீடியோ இதுல இருக்கு. என்ன வீடியோ எடுத்தது நானே மறந்துட்டேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் எது நல்லா இருக்கு, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பாப்பாவோட ட்ரெஸ்ஸா, எனக்கு அல்லக்காதா, பாப்பாவோட வளையல் செயின், அந்த மாதிரி என்ன நல்லா இருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாமே நான் ரேட்டோடய சொல்றேன். நான் சொல்றேன், வீடியோ பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். அவரே சொல்லிட்டு வரோம். சரி, ஓகே, வைங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா, கடன் வாங்க வந்திருக்கிறோம், லோன் வாங்க தான் வந்திருக்கோம். அந்த பேங்க் தான். பேங்க் தெரியுதா? ஐடிஎஃப்சி. ஆமாம், பேங்க் திடீர்னு லோன் தரேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் கட்டிட்டு இருக்க லோன் தான், கழிச்சிட்டு மாதிரி வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த டைமில் வாங்கினா பாப்பாவோட பர்த்டேக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி வந்து கையெழுத்து போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அமௌண்ட் வந்து ஈவினிங் ஏறும்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்துட்டோம், பட் அது ட்ரெஸ் மாத்திரமா இருக்குது. இந்த வீடியோலாம் அதை தான் பார்ப்பீங்க, பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாத்திர வீடியோ. அப்புறம் பாப்பாவுக்கு சில பொருளெல்லாம் வெளியில் எடுக்கலான்னு இருக்கும். இதெல்லாம் எடுக்கிறோம், இதெல்லாம் எடுக்கலன்னு தெரியல. எல்லாத்தையும் வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன், என்ன ரேட்டில் எடுத்திருக்கேன், என்ன வெயிட்டில் இருக்கேன்னு நான் சொல்கிறேன். பாப்பாவுக்கு வந்து செயின் எடுத்தேன். ஆல்ரெடி பாப்பா வந்து ஒரு பேபி செயின் போட்டிருந்தா, அந்த செயின் அந்து போச்சு கட்டலில் மாட்டி. அது வந்துட்டு சரி பிறந்த நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் செயின் பாப்பாவோட வளையல் வந்து அந்த ஏற்கனவே போட்டிருந்த வெள்ளி வளையல் வந்து அவள் பிறந்து ஒரு 6 மாதத்துல என்னமோ எடுத்த வளையல், அட்ஜஸ்ட்மெண்ட் வளையல். அதுவுமே ரொம்ப சின்னதாயிடுச்சு, கழட்டவே முடியல. ஸோ அதையும் பிறந்த நாளைக்கு எல்லாம் போட்டு ஒட்டுக்க எடுத்துக்கலாம்னு சொல்லி பாப்பாவுக்கு வளையலும் பாப்பாவுக்கு செயினும். அப்புறம் நான் ரொம்ப நாளாக கொலுசு போடாம தான் இருக்கேன். என்னோட கொலுசு அந்து போயிருச்சு. 2-3 தடவை பற்ற வச்சோம், இருந்தாலுமே அது இனிமேல் பற்ற வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னுடைய கொலுசையும் போட்டுட்டு, அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நாளெல்லாம் கையில் ஏதோ இருக்கிற அமௌண்ட் வச்சு வெள்ளிக்காயின் எடுப்போம். மினிமம் 1 கிராம் தான் நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி வெள்ளிக்காயின் வந்து மொத்தம் ஒரு இது ஒரு 3 கிராம், அது ஒரு 4 கிராம், 7 கிராம் வெள்ளிக்காயின் வச்சிருந்தோம். அந்த 7 கிராம் வெள்ளிக்காயினும் என்னோட கொலுசும் பாப்பாவோட வளையலும் பாப்பாவோட செயினையும் போட்டு, அது இல்லாமல் என்னோட இன்னொரு கொலுசு ஒன்று விட்டு வந்துருந்துச்சு. அந்த கொலுசு எடுத்து வச்சிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு ரிங்கு, வெள்ளி ரிங்கு ஒன்று கல் இல்லாமல் இருந்துச்சு. அந்த ரிங்கு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு எடுத்தோம். இதெல்லாம் தான் பழசு, எங்களோட பழசு இதுதான். இதெல்லாம் போட்டுட்டு தான் எனக்கு ஒரு கொலுசும் பாப்பாவுக்கு ஒரு வளையலும் செயின் எடுத்தோம். பாப்பாவோட செயின் வந்துட்டு 10 கிராம், 10 கிராமே 3,500 என்னமோ எனக்கு சொன்னாங்க. அப்புறம் பாப்பாவோட வளையல் வந்துட்டு 15 கிராம் 4,600 என்னமோ சொன்னாங்க. என்னுடைய கொலுசு வந்துட்டு 21 கிராம் தான், ஆனால் 8,000 ரூபா இருக்கலே. என் கொலுசு தான் 21 கிராமுக்கு 8,000 ரூபா. என் கல்யாண கொலுசே 7,000 ரூபா தான், ஆனால் அது ரொம்ப மொத்தமாக இருக்கும். இந்த கொலுசு போய் 8,000 ரூபாய். என்ன பண்ணுறது, ரொம்ப நாளாக கொலுசு போடாமல் இருக்கேன்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட பழைய பொருளெல்லாம் 11,500க்கு போச்சு. புதுசு வந்து 15,000 ரூபா. நாங்கள் வந்துட்டு மேலே கையில் வந்துட்டு ஒரு 3,400 ரூபா நான் கொடுத்தேன். பழசெல்லாம் போட்டுட்டு மேலே 3,600 கொடுத்து இந்த வளையல் செயினும் கொலுசுமே நாங்கள் ஃபைனலாக எடுத்தாச்சு ஒரு வழியாக. கொஞ்சம் நாளைக்கு இது தாங்கும். இதுக்கப்புறம் அல்லக்காதுக்கு தரத்தை பார்ப்போம். சத்தியம் வாங்குறியா வாங்கி. ஐயோ,
Nada ahí está. Muy solo ya. Kalau nah dia beli onggar வாங்க விட்டு சூப்பரா இருக்கு. Dah. ஒரு கட் பண்ணி எடுங்க. ஒரு ஏய் லைன் அடி கட்டு. போன் எடுத்து லைன் ஓவர். இதாலமே பிடிச்சிருந்தா பாரு இல்லை விடு எனக்கு நான் சொன்னது பார்க்காத நாங்கள் எழுதி எடுத்துக்கணும். 24 கையோ பாப்பா பாப்பா இங்க வர பாப்பா அங்க பாரு லைன் ஓவர். இங்க பாருங்க அங்க பாருங்க பிள்ளை இருக்கு இல்லையே ஏய் வேண்டாமா இங்க இரு இந்த ட்ரெஸ் வேண்டாம் உனக்கு. ஓகேவா? உன்னை ட்ரெஸ் அளவு எடுத்து தான் கூட்டு வந்தது. நீ விளையாடுறதுக்கு இல்லை. பாப்பாவுக்கு எடுத்த வளையல் இங்கே பாருங்கள், பிறந்த நாள் அன்றைக்கி போட்டு விட்டுட்டேன் நான். இதுதான் பாப்பாவுக்கு எடுத்த வளையல். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் செயின் வந்துட்டு இதுதான், இந்த செயின் தான் எடுத்தோம். இந்த மாடல் இருமா பாருங்க, இந்த மாடல். டாலர் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தா, லட்சுமி டாலர் வந்து பாருங்கள், லட்சுமி டாலரு. அப்புறம் எனக்கு வந்து இந்த கொலுசு, இந்த மாடல்